ஹாய்ங்க, குட் ஈவினிங். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை. பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க இருக்கிறதுனால, அதனால் கொஞ்சம் வீடியோ எதுவும் மேக் பண்ண முடியல. பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நான் சப்பாத்தி சுட போகிறேன். சப்பாத்தியே 1 வீக்காக செய்யவே இல்லை. தோசை, இட்லி இந்த மாதிரியே போயிடுச்சு பசங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் சால்ட்டு சேர்த்துட்டு அந்த சால்ட்டை கொஞ்சம் நல்லா ஆட் பண்ண மாதிரி கிளறி விடணுங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயில் போட்டு லைட்டாக ஆயில் போட்டு கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டுட்டு சுடு தண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி வச்சுருக்கேன். அந்த சுடு தண்ணியால் தான் மாவை போய் பிசைய போகிறோம். நிறைய பேருக்கு சப்பாத்தி செய்ய தெரியாத இருக்கவங்க பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி சன் டிவியில் சம்சாரம் அது மின்சாரம் படம்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சமான படமும் கூட. நான் இப்போ போயிட்டு அதை பார்த்துக்கிட்டே மாவு பிசைஞ்சிட்டு இருந்தேன் ஹாலில் உட்காந்து. இப்போ 4:30 தான் ஆகுது. பசங்க தூங்கிட்டுருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். எனக்கு சப்பாத்தி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பூரி கூட அந்தளவுக்கு பிடிக்காது. சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்கும். என் பசங்கன்றதை விட எங்கள் அம்மாவுக்கு நான் சப்பாத்தி செஞ்சால் அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு சப்பாத்தி பக்குவம் வராதுங்க. அவங்க மோஸ்ட்லி பூரி போட்டுக்குவாங்க. அம்மாவும் அப்பாவும் தனியாக இருக்காங்க. அவங்களுக்கு 2 பூரியை போட்டுப்பாங்க. 2 சாக்லேட் அவங்க ஆளுக்கு 2 பூரியை போட்டுப்பாங்க தனியாக. நான் ஊருக்கு போனால் மட்டும் என்னை சப்பாத்தி செய்ய சொல்லுவாங்க. அவங்களுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் சரியாக செய்ய தெரியலன்றதுனால என்னையை செய்ய சொல்லி சொல்லுவாங்க. நானும் செய்வேன். இப்போ பசங்களை ரூமுக்கு வந்துட்டாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பசங்க ரொம்பவே தாங்க பண்ணுவாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. நான் கையில் வச்சுட்டு ஒரு பக்கம் கையில் செல்லு ஒரு பக்கம் பிசைஞ்சிக்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு இதாகலை. இப்போ நான் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல வச்சுட்டு தான் போய் பிசைஞ்சிட்ருக்கேன். இப்போ பார்த்துக்கோங்க, பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு சப்பாத்தி ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பாயம்மான்னு ஒருத்தவங்க, பாய் வீட்டுக்காரங்க. எனக்கு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மா செய்கிற சப்பாத்தி பிடிக்காது. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதனால நான் சரியாக சாப்பிட மாட்டேன். அவங்க அந்த ஆண்டி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்போ எங்கள் அம்மா சொன்னோன்னே அந்த ஆண்டி தான் எனக்கு சப்பாத்தி இந்த மாதிரி தான் செய்யணும்னு சொல்லி அவங்க வேறு ஒரு மெத்தடு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஆயில் நிறைய ஊற்றுற மாதிரி வருங்க. நம்ம வீட்டில் பெரியவங்களாக இருக்கிறதுனால ஆயில் கம்மியாக தான் நான் இப்போ போட்டு செய்ய போகிறேன். அதுக்காக தான் இப்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். அதில் ஆயில் அதிகமாக ஊற்றி பண்ணுற மாதிரி வரும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பசங்களுக்கு நான் சமைக்கிற எல்லாமே பிடிக்கும். அதுவும் சாம்பார் இன்றைக்கி காலையிலே லவித்ரன் அம்மா ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்டான். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னான். அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு அவங்கவுங்க அம்மா சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? எனக்குமே எங்கள் அம்மா சமையல்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மா சமையல் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறத விட எங்கள் அம்மா சமையல் எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்க நல்லாவே சமைப்பாங்க. ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போது நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆகும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். ஆனால் நல்லா சமைப்பாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஆனால் நான் முட்டை குழம்பு தான் வைக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க சப்பாத்திக்கு எதுவும் காம்பினேஷன் இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி சாமியெல்லாம் கும்பிட்டு நைட் தான் சாப்பிட போகிறோம். இதில் தப்புலாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டிலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அம்மனுக்கு படைப்பாங்க. அதுவும் திருச்சி சைடெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு சித்திரை மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் அது மாதிரி நான்வெஜ் எல்லாம் வச்சு வடை பாயாசமும் வச்சு எல்லாமே வச்சு படைப்பாங்க. அதனால் நான் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் இப்போது முட்டை குழம்பே வைக்க போகிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இது கூட இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக ஆயில் போட்டு லைட்டாக ஆயில் போடணுங்க. ஆயில் நிறைய போடாமல் கொஞ்சமாக லைட்டாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சுடும்போது ஆயில் அதிகம் போட வேண்டியதில்லை. இப்போ ஆயில் போட்டு உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் அந்த மாவு நம்ம கை வச்சு அமுக்கும்போது சாஃப்டாக இறங்கணும். அந்த பதத்தில் நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். பாருங்க நான் காட்டுறேன் பாருங்கள். நான் ஒரு ஃபிங்கர்ஸால் தான் அமுக்குறேன். அது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இறங்குதுன்ட்டு. இப்படித்தான் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த பக்குவத்தில் சப்பாத்திக்கு இப்படி பிசைஞ்சு எடுத்தால் மட்டும்தான் சப்பாத்தி நல்லா வரும். அதுக்காக ரொம்ப தொலைன்னு ரொம்ப கொலன்னு பிசையக்கூடாது, ரொம்ப இருவலாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. இந்த கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் சப்பாத்தி நல்லாயிருக்கும். இப்போ இது உருட்டி எடுத்து வச்சுட்டு
அதுக்கடுத்து இதுக்கு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சம்சாரம் அது மின்சாரம் படம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம்லாம் உரித்து வச்சுட்டு சாமி ரூமில் கொஞ்சம் சாமி படத்துக்கெலாம் பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. இப்போ வந்து குழம்பு வைக்கிறதுக்காக வந்துட்டேன். சாமியும் கும்பிட்டேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயில் போட்டுட்டு அது கூட சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருந்தேங்க, அதையும் எடுத்து போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இது கூட தக்காளியையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. சைடில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு வந்து உருட்டிக்கிட்டு இருக்கேன், சப்பாத்திக்கு உருண்டை உருட்டிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே தக்காளியையும் போட்டுக்கலாங்க. தக்காளியையும் போட்டு இது வதக்கி ரொம்ப டீப்பாக வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் லைட்டாக வதங்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பசங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா தூங்கிட்டு இருந்தாங்க, எழுந்து வந்துட்டாங்க. தம்பி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டான். பாப்பா அப்படியே வந்து உட்காந்துட்டா. இப்போ வந்து இந்த தக்காளியை அரைச்சி எடுத்தாச்சுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு திரும்ப வானலில் வச்சு அது கூட ஆயில் போட்டு பட்டை கிராம்பு மட்டும்தான் நான் போட்டேன். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்கிட்ட இல்லை, அதனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ போடலை. ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நான் நிறைய டைம் அது மாதிரி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமலும் வச்சுருக்கேன். கொஞ்சம் சிக்கன் மசாலா கரம் மசாலாலாம் போட்டுப்பேன், நல்லாவே இருக்கும். எங்கள் அம்மாவே கேட்பாங்க, எங்கள் அம்மா எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் சமைப்பாங்க. அவங்க நல்லா சமைப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதனால் அவங்க வந்து எதுவுமே இது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சமைப்பாங்க. நான் அப்படி கிடையாது, என்ன இருக்கோ அதை போட்டு சமைச்சு மேனேஜ் பண்ணிடுவேன். ஆனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா சொன்னாங்க ஒரு டைம், குருமா தான் சப்பாத்திக்கு வச்சுருந்தேன் வெஜிடபிள்ஸ் போட்டு, அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போடலை. ஏதோ ஒரு பேச்சில் சொல்லும்போது தான் நான் சொன்னேன் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலைன்னு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலையா, ஆனால் சூப்பராக இருக்கே அப்படின்னாங்க. அந்த மாதிரி பண்ணிவிடுவேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுட்டேன். கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க கரண்ட் அடுப்புன்றதுனால. அதிலே தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நான் சிக்கன் மசாலா கரம் மசாலா இதெல்லாம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான கொஞ்சமாக போட்டாச்சு. இதுக்கு தேவையான உப்பும் போட்டுட்டேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றியாச்சுங்க. தண்ணி ஊற்றி இது நல்லா கிண்டி விட்டுட்டு இது கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் இதுக்கு அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் தேங்காய் கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் போடலாம், முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பும் போடலாம். என்கிட்ட முந்திரி பருப்பு இப்போ இன்றைக்கி இல்லை, அதனால் நான் பொட்டுக்கடலை போட்டுட்டு அது கூடவே சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த குழம்பு வந்து கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ அது கூடவே அந்த தேங்காயையும் ஊற்றியாச்சு. அரைச்சி வச்ச தேங்காய் அந்த மிக்சியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி அந்த இதை ஊற்றிக்கிட்டேங்க. அதுக்கடுத்து குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம இந்தாண்ட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்பாத்திக்கையும் ரெடி பண்ணிகிட்ருக்கணுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்களோட சேனலுக்கு கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இல்லைங்களா, சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ என் பையன் வந்து எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க கொடுங்க அப்படின்னு கேட்டான். சரின்னு சொல்லி கொடுத்தேன். டேஸ்ட் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, ஓகே நல்லா இருக்குன்னு சொல்கிறாருங்க. அதுக்கடுத்து வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கலாங்க. சப்பாத்தியை தீத்திக்கலாம். மாவெல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி தேத்தி கல்லில் போட்டாச்சுங்க. போட்டுட்டு இந்த பக்குவத்துக்கு தாங்க நான் எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப டீப்பாக வேக வச்சாலும் கருகிடும், ரொம்ப இதுவாக எடுத்துட்டாலும் முன்கூட்டியே எடுத்துட்டாலும் ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் இந்த பக்குவத்துக்கு எடுத்தால் தான் எங்கள் மாமியார் பிடிக்கும். இல்லை கொஞ்சம் முன்கூட்டியே எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வேகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் இந்த பதத்தில் எடுத்துடுவேன். இங்கே பாருங்கள், இப்போ கிழிச்சா எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு. இவ்வளோ தாங்க சப்பாத்தியோட பதம். இந்த மாதிரி தான் செய்யணும். இப்போ வந்து குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ இதுக்கு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். முட்டை சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இந்த கண்டிஷனுக்கு வந்துருச்சிங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு, குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் பையன் வேறு வந்து உட்காந்துட்டு எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால் அவனுக்கு ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் போட்டு கொடுத்தாச்சு. அவர் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன கமெண்ட் சொல்கிறாருன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்.